புதுசா வந்திருக்காரு. பாத்தீங்கன்னா ஈரோடு எலெக்ஷன் வர்றதா இருந்துச்சு. அதுல போட்டியிடுவாருன்னு பார்த்த நிலையில போட்டியிடல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், அவர் இன்னும் தயாராகல. இன்னும் இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் ரெடி ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். இங்க வந்து ஏற்கனவே ஆல்ரெடி பொலிட்டிக்கல் கிங் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பொலிட்டிக்கல்லி ஊறி போனவங்கலாம் இருக்காங்க. இவங்க புதுசா வர்றதுனால டைம் எடுக்கும் bro. பயந்துட்டாரா விஜய்? பயப்படலாம் இல்லை, பயந்துருந்தா அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு. பயப்படலாம் கிடையாது. அவர் நல்லா டெவலப் பண்ணி வந்தால் நல்லா வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக வந்திருக்காரு. ஆனால் மற்ற அரசியல்வாதிகிட்ட தாக்கு பிடிச்சி வரணும், அதான் மெயின். ஏன்னா சாதாரண விஷயம்ல அரசியலில் வர்றது, நின்று தாக்கு பிடிச்சாருன்னு ஜெயிக்கலாம். ஏன்னா உடனடியாக டெவலப் ஆகிறது என்னங்கிறது மக்கள் தான் சொல்லணும். ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவார்ன்ற நிலையில இப்ப போட்டியிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போட்டிட்டா தாங்க நல்லது. அவர் போட்டிடணும்னா அப்புறத்துக்கு அரசியலுக்கு வந்தோடனே முதல்ல மாட்டினார். இப்போ அரசியலுக்கு அவர் வந்து கண்டிப்பாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால அவர் போட்டிட்டா தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி அப்புறம் இப்போ 2026 எப்படி சந்திக்க முடியும்? ஏன்னா இப்போதைக்கு அவருடைய ப்ளஸ் மைனஸ் எது தெரிஞ்சிருமான்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. கூட்டணி சேர்ந்து பண்ணால் தான் பரவாயில்லைங்கிற மாதிரி ஐடியா பண்ணுறாருன்னு தெரியல. பயந்துட்டாரா? பயந்துட்டாருன்னு அவர் இளமையாக இருக்கிறதுனால அவருடைய ஐடியா எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் முதிர்ச்சி இருந்துச்சுன்னா என்னங்கிறது தெரியும். அரசியல் பண்ணாதான் தெரியும். அரசியலே பண்ணலன்றீங்க? அரசியல்ல இனிமேல் அவர் வந்து ஒரு தொகுதியில வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறவங்க பேசிடலாம். அரசியல் பண்ண முடியுன்றத நிரூபிச்சு காட்டு. அது வந்து ஒரு முதலமைச்சரை வந்து அவர் வந்து என்னென்ன அறிக்கைலாம் விடுறாரோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் இப்போ வந்து அரசியல் பண்ணாதே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவர் வந்து ஒரு எல்லாரும் மாதிரியும் ஒரு வேட்பாளர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் வந்து அரசியல் பண்ண தெரியுமா தெரியாதான்றது சிஎம் ஆனதுக்கப்புறம் அவருடைய திறமை என்னன்றது தெரியும். இப்போதைக்கு நம்ம அதை வச்சு நம்ம எதுவும். ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவார்ன்ற எதிர்பார்த்த நிலையில இப்ப போட்டியிடல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எதுவும் ஐடியாவும் இல்லை. அது அவருடைய அரசியல் பற்றி என்ன தெரியும் தெரியல. ஏன்னா அவர் இருந்ததெல்லாம் சினி ஃபீல்டு தான். அது அரசியல் தெரிஞ்சுட்டு வர்றது நல்லது. இன்னும் வந்தாதான் தெரியும் அவர் எப்படி இருப்பார். ஓகே, இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் போட்டியிடல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயந்துட்டாரா விஜய்? பயப்படல. நான் இன்னும் கொஞ்சம் அவர் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க டைம் எடுத்துட்டு இருக்கலாம். இன்னும் டைம் வேணும்னு. ஆமாம் ஆமாம். ஏன்னா திடீர்னு சினி ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தால் கஷ்டம். அது அரசியலோட நிலைச்சலாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ஹி வாண்ட்ஸ் சம் டைம் டு இன்டர்ஜ் இன்டு பாலிடிக்ஸ். மீறி போயினே இருக்குது. காரணம் என்ன வச்சுக்க, இது அது இது அது இது இதுன்னு ரொம்ப போயினே இருக்காங்க. இங்கே வந்துட்டு தளபதி வந்துட்டு இந்த இடத்துல இது பண்ணல, இல்லை இந்த இடத்துல இது பண்ணல, இல்லை சீமான வந்து இது பண்ணல, இல்லை கேபினட் கட்சி எதுவும் பண்ணல, ஏடிஎம்கே பண்ணல, டிஎம்கே இது பண்ணல அப்படின்னு மேட்ரு கிடையாது. ஆனால் காரணம் வந்துட்டு வேற எங்கேயும் போயிடுது. ஆனால் மாணவ சங்கம் வந்துட்டு ரொம்ப 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 இது பண்ணுறது எதனாலனா ஒரு காரணத்தை மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க கரெக்டாக பண்ணுங்க. யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி வரணும். தளபதி எனக்கு தெரிஞ்சு சீமானு. தளபதி சீமானு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.